ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Dr.Faustus வந்து பார்க்க போகிறோம். இந்த கதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா Chirstober Marlowe. இந்த டிஆர்பி யூனிட் ஒன்லையும் புதுசாக மாறின சிலபஸில் கொடுத்துருக்காங்க. என் வீடியோ புதுசாக வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த Dr.Faustus அந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி Chirstober Marlowe பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. ஸோ இவர் தான் வந்து Chirstober Marlowe. எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா? இவர் மேலே என்ன சொல்கிறது, அவ்வளோ அழகாக இருக்கார். சரி, ஃபஸ்ட்டு இவரை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஸோ இவர் வந்து கென்ட்டில் இங்கிலாண்டில் பிறக்கிறாரு. 26 February 1564. இவர் வந்து 30 May 1593 அவரோட 29 வயசில் வந்து இறந்துடுறாரு. அதே இங்கிலாண்டில். இவரோட ரெஸ்டிங் பிளேஸ் பார்த்திங்கன்னா சர்ச் ஆஃப் சென்ட் நிக்கோலஸ். இவர் எங்கே படித்தார்னா கார்பஸ் கிறிஸ்டி காலேஜில் வந்து படிச்சிருக்காரு, கேம்பிரிட்ஜ். இவர் வந்து பிளே ரைட்டர் தான். இவர் வந்து 1580 to 1593 வரைக்கும் நல்லா எழுதியிருக்காரு. இவரோட எரா வந்து எலிசபெத்தன் எரா. இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹீரோ அண்ட் லியாண்டர், ட்ராம்பிளின் த கிரேட், எட்வர்ட் த செகண்ட், த ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ், இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்புறம் டிடோ, அப்புறம் குயின் ஆஃப் கேட்டேஜ், இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர், அதுக்கப்புறம் வந்து கதை சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கதையோட கேரக்டர்ஸ் வந்து பார்த்துடலாம். மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா Dr.Faustus தான். ஸோ இவர் தான் வந்து ப்ரொட்டகானிஸ்ட். Faustus இஸ் அ பிரில்லியன்ட் 16th century ஸ்காலர் ஃப்ரம் விட்டன்பர்க்லேருந்தே ஒரு நல்ல அறிவான, என்ன சொல்கிற, ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஸ்காலர் நம்ம Faustus, ஜெர்மனி விட்டன்பர்கில். whose ambition for knowledge, wealth and worldly might makes him willing to pay the ultimate price, his soul, to Lucifer in exchange for supernatural powers. Faustus இனிஷியல் ட்ராஜிக், இது வரைக்கும் சொல்கிறேன். ஸோ Faustus வந்து என்ன தான் அறிவாக இருந்தாலும், அவர் செல்வம் நிறைய இருந்தாலும் வந்து உலகத்திலே ரொம்ப வலிமை மிக்கனாக ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட லட்சியம் இருந்தது. அதற்கு வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளுக்கு, ஒரு சக்திக்கு ஈடாக லூசிஃபருக்கு வந்து தன்னோட சோலை வந்து அவரோட ஆன்மாவை பந்தயம் வச்சு அவருக்கு தேவையான பிளாக் மேஜிக்கை வந்து கற்றுக்கிறாரு, எல்லாமே வந்து கற்றுக்கிறாரு. Faustus' initial tragic grandeur is diamondized by the fact that he never seems completely sure of the decision to forfeit his soul and constantly wavers about whether or not to repent. His ambition is admirable and initially awesome, yet he ultimately lacks of certain inner strength. He is unable to embrace his dark path wholeheartedly, but it's also unwilling to admit his mistake. ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த விஷயம், அந்த ஆன்மாவை வச்சு அந்த பிளாக் மேஜிக் வாங்கினதுக்கப்புறம் ஃபாஸ்டல் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த சோகமான ஒரு அந்த பிரம்மாண்டம் வந்து போக போக அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா அவரோட ஆன்மா வந்து இலக்கும் தருவாயில் வந்து இருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து அவர் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து மனம் பேசாமல் நம்ம பிளாக் மேஜிக் கற்றுக்கலாமல் இருந்திருக்கலாமோ, வெட்டியாக நம்ம உயிர் போயிடுச்சு, பேசாமல் நம்ம நிறைய கெடுதல் தான் பண்ணியிருக்கோம், குட்டி குட்டி சேட்டைகள் தான் பண்ணியிருக்கோம், அதை வந்து அவரால் முழு மனசாக ஏற்றுக்க முடியாமல் அந்த தவறை வந்து ஒத்துக்கிறவும் விரும்பாமல் போய் சேர்ந்துருவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. நெக்ஸ்ட் வந்து மெஃபிஸ்டோஃபிலிஸ் அப்படின்னு வந்து டெவில் whom Faustus summons with his initial magic experiment. மெஃபிஸ்டோஃபிலிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், லூசிஃபரோட அசிஸ்டண்ட் இவங்க. ஸோ இவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம ஃபாஸ்டஸ்க்கு. இவங்க வந்து கதையில் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை நான் சொல்கிறேன். அப்புறம் இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து கோரஸ் வராங்க. கோரஸ் வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்கில் வருவாங்க, இடையில வருவாங்க, ப்ளஸ் கிளைமேக்ஸ்லேயும் வருவாங்க. ஸ்டோரியோட அவுட் சைடு தான் இருப்பாங்க. அப்புறம் நரேஷன் கமெண்ட்ரிக்கு வந்து இவங்க வந்து ப்ரொவைடிங் நரேஷனும் கொடுப்பாங்க, கமெண்ட்ரியும் கொடுப்பாங்க. இந்த கோரஸ் வாஸ் அது க்ரீக் ட்ராஜடியிலேருந்து வந்தது. ஓகே, இதில் வந்து ஒரு ஓல்டு மேன் வராங்க. அந்த ஓல்டு மேன் வந்து ஃபைனல் சீனில் வந்து வருவாங்க, ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து குட் ஏஞ்சலில் தான் அவர் நம்பர் சொல்லுவார். இதில் குட் ஏஞ்சல், ஈவில் ஏஞ்சல் ரெண்டுமே வரும். குட் ஏஞ்சல் வந்து எப்பயுமே அவனுக்கு நல்ல விஷயங்களை தான் சொல்லிக் கொடுக்கும். ஈவில் பேட் ஏஞ்சல் வந்து இந்த மாதிரி நீ கெட்டது தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லிக் கொடுக்குது. ரெண்டு அதான் டிஃப்ரெண்ட். லூசிஃபர் தான் அந்த பிரின்சஸ் ஆஃப் டெவில்ஸ்க்கே வந்து இளவரசன் வந்து லூசிஃபர். இவன் தான் ஹெல்ல வந்து ரூல் பண்ணுறவன். மெஃபிஸ்டோஃபிலிஸோட மாஸ்டர். வேக்னர் அண்டு கிளவுன் ரெண்டு பேருமே வந்து
வேக்னர் வந்து ஃபாஸ்டஸ்டோட சர்வெண்ட்டு, க்ளவுன் வந்து வேக்னரோட சர்வெண்ட்டு. ஸோ வேக்னர் யூசஸ் ஹிஸ் மாஸ்டர் புக் டு லேர்ன் ஹவு டு சமன் டெவில்ஸ் அண்ட் ஒர்க் மேஜிக். அதை பற்றி இவனுக்கு சொல்லிக் கொடுப்பான் யார், வேக்னர் வந்து நம்ம ஃபாஸ்டஸ்க்கு இந்த பிளாக் மேஜிக்கை பற்றி ஒரு சில விஷயங்கள். க்ளவுன் வந்து இவன் வந்து க்ளவுன் வாக்னரோட சர்வெண்ட்டு, நிறைய விஷயங்கள் காமிக்காக அடிக்கடி இந்த இதில் பண்ணுவான். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ராபின் வந்து ரஃபே, ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஹாஸ்டலர் தான். இவன் வந்து இன்கீப்பர்னு கூட சொல்லலாம். இவனும் ஒரு க்ளவுன் மாதிரி தான். யார், ராபின். இவனும் ஒரு சில விஷயங்கள் ஃபாஸ்டஸ் கூட சேர்ந்து ஒரு சில காமிக்கான விஷயங்கள் வந்து பண்ணுவான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வால்டஸ் அண்ட் கார்னேலியஸ். இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபாஸ்டஸோட ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டு பேருமே வந்து மெஜிஷியன்ஸ், ரெண்டு பேருமே வந்து பிளாக் மேஜிக் வந்து அவனுக்கு டீச் பண்ணுவாங்க. ஹார்ஸ் கோர்ஸர் வந்து சும்மா ஒரு சீனுக்கு வருவான். ஒரு ஹார்ஸை வந்து நம்மால் ஏமாற்றி விற்பான். அது நான் கதையில் வரும்போது சொல்கிறேன். அந்த ஹார்ஸ் அப்படியே வைக்கலாம் மாறிடும். நெக்ஸ்ட் வந்து போப்பும் இந்த அப்படியே கதை போகும்போது மூவ் ஆகி வருவார். ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் இருப்பவர். ஃபாஸ்டஸ் அங்கே போயிட்டு சும்மா ஒரு காமெடித்தனமாக மேஜிக் பண்ணிகிட்ருப்பான். எம்பரர் சார்லஸ் வி வந்து யூரோப்பில் இருக்கிற ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு மொனார்க்குன்னு சொல்லலாம். ஐ மீன் ஒரு மன்னர். அங்கே இவரும் வந்து சும்மா கதையில் வருவார். நெக்ஸ்ட் வந்து நைட். இவனுக்கும் நைட்டுக்கும் நம்ம டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கும் இடையில ஒரு சின்ன காமிக் சீன் நடக்கும். அது கதையில் சொல்கிறேன். ப்ரூனோ அப்படின்றது வந்து இவங்க வந்து ரெண்டு டெக்ஸ்ட் இருக்குது. ஏ டெக்ஸ்ட்டில் இவங்க வரமாட்டாங்க, பி டெக்ஸ்ட் வெர்ஷனில் தான் வந்து வருவாங்க இந்த ப்ரூனோ. நெக்ஸ்ட்டு வந்து டியூக் ஆஃப் ஆன்ஹோல்ட், ஜெர்மன் நோபல்மேன், ஃபாஸ்டஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மேட்டினோ அண்டு ஃப்ரெட்ரிக், இந்த கேரக்டர் வந்து பி டெக்ஸ்ட்டில் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கதைக்கு போகலாம். ஓகே, கேரக்டர். ஓகே கைஸ், இப்போ இது கொஞ்சம் பெரிய கதைன்றனால கேரக்டருக்கு ப்ளஸ் இன்ட்ரொடக்ஷன் கால நேரம் போயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கதையை எவ்வளோ சுருக்கமாக உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஃபுல் ஸ்டோரியை எப்படி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியுன்றதை டப்புன்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா, கொஞ்சம் சீக்கிரமாகவே. ஓகே, டாக்டர் ஃபாஸ்டஸ், a well-respected German scholar, grows dissatisfied with the limits of traditional forms of knowledge, logic, medicine, law and religion and decided that he wants to learn to practice magic. இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜெர்மன் அறிஞர்னால் எல்லாராலையும் மதிக்கப்படுற ஒரு ஜெர்மன் அறிஞர். ஒரு பாரம்பரிய என்ன சொல்கிறது, மெடிசின் படிச்சிருக்காரு, லா படிச்சிருக்காரு, ப்ளஸ் ரிலீஜனும் படிச்சிருக்காரு. அதில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அதிருப்தி தான் அடைஞ்சிருக்காரு. அவர் வந்து ஒரு மந்திரத்தை வந்து நம்ம கற்றுக்கணும், ஒரு மேஜிக், பிளாக் மேஜிக்கை வந்து நம்ம கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு. His friends Valdez and Cornelius instruct him in the black arts, and he begins his new career as a magician by summoning up Mephistopheles, a devil. ஓகே, இப்போ என்னென்னா அவர் வந்து அந்த பிளாக் மேஜிக்கத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து, வால்டஸ் அண்ட் கார்னேலியஸ் கூட சேர்ந்து ஒரு அதான் பிளாக் மேஜிக்கில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அறிவுறுத்துகிறாங்க. ப்ளஸ் அவர் வந்து ஒரு மெஃபிஸ்டோஃபிலிஸ், நம்ம வந்து மந்திரவாதி ஆகலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மெஃபிஸ்டோஃபிலிஸ்ட்டை வந்து வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஓகே, மெஃபிஸ்டோஃபிலிஸ்ட் அப்படின்றது ஒரு டெவில். Despite Mephistopheles warning about the horrors of hell, Faustus tells the devil to return to his master Lucifer with an offer of Faustus' soul in exchange for 24 years of service from Mephistopheles. Meanwhile, Wagner, Faustus' servant, has picked up some magical ability and uses it to press a clown named Robin into his service. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இந்த மெஃபிஸ்டோஃபிலிஸை வர வச்சோன்னா மெஃபிஸ்டோஃபிலிஸ் என்ன சொல்லுதான்னா, ஹெல்லில் இருக்கிற கொடூரங்களை பற்றி சொல்லுது, ப்ளஸ் எச்சரிக்குது. இந்த மாதிரி நிறைய கொடூரமான விஷயங்கள்லாம் இருக்கும், நீங்கள் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லை என்னால் முடியும்னு சொல்லிட்டு, ஓகே ஃபாஸ்டஸ் வந்து நான் வந்து ஒரு 24 இயர்ஸ்க்கு என்னோடய சோலை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் அடகு வச்சுட்டு அந்த பிளாக் மேஜிக் வந்து நான் கற்றுக்கிறேன். உன்னோட கிங்கான, உன்னோட பிரின்ஸ், உன்னோட டெவிலோட இளவரசனான லூசிஃபர்கிட்ட போய் நீ வந்து பெர்மிஷன் கேளு, அவன்கிட்ட போய் திரும்ப நீ சொல்லுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே மெஃபிஸ்டோஃபிலிஸும் என்ன பண்ணுது, ஓகே நான் போய் இந்த அக்ரிமெண்ட்டை வந்து கேட்டு பார்க்குறேன்னு சொல்லி சொன்னோன்னே, இந்த சீனுக்கு அப்புறம் ஃபாஸ்டஸோட அந்த சர்வெண்ட் இருக்கான்ல வேக்னர், ஒரு சில பிளாக் மேஜிக் எடுத்துகிட்டு ராபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோமாளியை வந்து வர வச்சு அவனுக்கு சர்வெண்ட்டாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே, இதுதான் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு
ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Mephistopheles returned to Faustus with the word that Lucifer has accepted Faustus' offer. Faustus experienced some misgivings and wonders if he should repent and save his soul in the end, though he agrees to the deal, signing it with his blood. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா கதையில் ஃபாஸ்டஸ் வந்து அவரோட வாய்ப்பை வந்து லூசிஃபர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க சொன்ன அந்த அக்ரிமெண்ட்டை அப்படின்ற செய்தியோடு வந்து மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து ஃபாஸ்டஸை பார்க்குறதுக்கு திரும்பி வராங்க. ஃபாஸ்டஸ் வந்து திரும்ப வந்து மனம் திரும்பி என்ன சொல்கிறான்னா, ஐயோ என்னோட ஆன்மா வந்து காப்பாற்ற வேணுமா, ஐயோ இது நம்ம தேவையில்லாமல் அவசரப்பட்டு இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து சைன் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அரை மனசோடே இருக்கான். ஒரு சில சந்தேகங்கள், ஒரு சில ஆச்சரியத்தையும் வந்து அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். இருந்தாலும் லாஸ்ட்டில் என்ன சொல்கிறான், ஓகே நான் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரத்தத்தில் வந்து எழுதி இந்த மாதிரி 24 years வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிளாக் மேஜிக் கற்றுக்கிறதுக்காக என்னோடய சோலை வந்து நான் அடமானம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எழுதுகிறான். எழுதுனதுக்கப்புறம் as soon as he does so the words homofuge, Latin for oh man fly, homofuge அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணதுக்கப்புறம் பிளட்டில் அப்படின்னு கத்துறான். homofuge அப்படின்னா அது வந்து லட்டின் வேர்டு, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஓ மேன் ஃப்ளை, ஓ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். appear branded on his arm. Faustus again has second thoughts, but Mephistopheles bestow rich gift on him and gives him a book of spell to learn. அப்படி ஹோமோஃபியூஜ் அப்படின்னு சொல்லி கற்றுனதுக்கப்புறம் அவனோட கையில் வந்து ஒரு முத்திரை வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக குத்துற மாதிரி ஒரு அந்த டேட்டு வந்து குத்துற மாதிரி தோணுது. அந்த டேட்டூவில் என்ன எழுதியிருக்குன்னா ஓ மேன் ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஹோமோஃபியூஜ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. எழுதினோடனே திரும்ப வந்து மெஃபிஸ்டோஃபெலிஸ்க்கு வந்து இவனுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது, யாருக்கு, டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு. ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு மெஃபிஸ்டோஃபெலிஸ் அதெல்லாம் மறைக்கிறதுக்காக அவன் மைண்டை யோசிக்க விடாமல் இந்த மாதிரி நிறைய ஒரு பரிசுகளை வந்து கொடுத்துருது. அப்புறம் வந்து அவன் வந்து திரும்ப நிறைய லேர்ன் பண்ணுறதுக்காக நிறைய மேஜிக் புக்ஸ் எல்லாம் வந்து அவனுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருது. சரிங்களா. Next one, later Mephistopheles answers all of his questions about the nature of the world, refusing to answer only when Faustus asks him who made the universe. அதாவது டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து மெஃபிஸ்டோஃபெலிஸ் கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறான். எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் வந்து ஆன்சர் பண்ணுது. ஆனால் ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணவே இல்லை மெஃபிஸ்டோஃபெலிஸ். என்ன கொஸ்டின்னா, நம்ம உலகத்தை அந்த பிரபஞ்சத்தை வந்து கிரியேட் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டோன்னே அது கடவுள் மெஃபிஸ்டோஃபெலிஸ்க்கு தெரியும். ஆனால் வந்து மெஃபிஸ்டோஃபெலிஸ் அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண அமைதியாக இருந்து மறுத்துடுறான். This refusal prompts yet another bout of misgivings in Faustus, but Mephistopheles and Lucifer bring in personifications of the 7 deadly sins to prance about in front of Faustus, and he is impressed enough to quiet his doubts. இப்போ என்னன்னா, இவங்க வந்து அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஃபிஸ்டோஃபெலிஸ் ஃபாஸ்டஸ்க்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலன்னொடனே ஃபாஸ்டஸ்க்கு இன்னும் சந்தேகம் அதிகமாக ஏற்படுது. திரும்ப ஒரு கொஸ்டின் கேட்கும்போது மெஃபிஸ்டோஃபெலிஸ் என்ன பண்ணிடுதுன்னா, டக்குன்னு 7 deadly sins, ஒரு 7 கொடியை வந்து பாவகத்தை வந்து முன்னாடி வச்சோடனே நீ எந்த கொஸ்டினை வேணாலும் அவங்க சந்தேகத்தை வந்து இவங்ககிட்ட கேளு, இவங்க எல்லாமே உனக்கு வந்து அமைதிப்படுத்தி எல்லாத்துக்கும் விட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் அந்த 7 deadly sins-ஆலையும் அதை அப்படி ரொம்ப அட்ராக்டிவாக ஈர்க்கப்படுறான் நம்ம யார், டாக்டர் ஃபாஸ்டஸ். ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, அந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் armed with his new powers and attended by Mephistopheles, Faustus begin to travel to goes to the Pope's court in Rome, makes himself invisible and plays a series of tricks. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த சக்திகள்லாம் கிடச்சுனே அந்த பவர்ஸ்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மெஃபிஸ்டோஃபெலிஸ் கூட சேர்ந்து கலந்து கொண்டு ஒரு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. எங்கன்னா ரோமில் இருக்கிற ஒரு போப்போட அந்த கோர்ட்டுக்கு வந்து போகிறாங்க. ஒரு இன்விசிபிளாக போகிறாங்க. அவனை வந்து இன்விசிபிளாக ஆக்கிட்டு இந்த டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து போகிறான். நிறைய ஒரு தொடர்ச்சியான ஒரு அவனோட தந்திரங்கள், பிளாக் மேஜிக்லாம் யூஸ் பண்ணி விளையாடுறான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஹி disrupts the Pope's banquet by stealing food and boxing the Pope's ears. Following this incident, he traveled through the courts of Europe with his fame spreading as he goes. Eventually, he is invited to the court of the German Emperor Charles V, the enemy of the Pope. அடுத்து என்ன நடக்குதுன்னா, அந்த மாதிரி போப்போட இடத்துல போய் நல்லா விளையாண்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து
அவங்களோட ஃபுட்டை வந்து திருடிட்டு ப்ளஸ் போப்போட காதில் வந்து குத்துறான், ப்ளஸ் போப்பு விருது அவனோட போப்போட அந்த விருந்துக்கு டின்னருக்கு வந்து ரொம்ப இடையூறு, ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு தடங்களாகவே இருக்கிற மாதிரி இருக்கான். ரொம்ப ஒரு மேஜிக்லாம் செஞ்சு சின்ன மேஜிக் செஞ்சு அதில் வந்து தடுக்கிறான். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா வந்து ஐரோப்பா போகிறான். ஐரோப்பா போயிட்டு ஐரோப்பாவோட கோர்ட் வழியாக போகும்போது அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது போக போக அவனோட புகழ் வந்து பயங்கரமாக பரவிட்டுருக்கு. லாஸ்ட்டில் வந்து புகழ் பரவுனதுக்கு அவனோட ஃபேமஸ்லாம் பரவுனதுக்கப்புறம் போப்போட எதிரியான 5th சார்லஸ் அந்த கிங் பேரரசோட அவனோட கோர்ட்டுக்கு வந்து இன்வைட் பண்ண போகிறான், அங்கேயும் போகிறான். ப்ளஸ் வந்து இந்த சார்லஸ் 5 அப்படின்றவர் வந்து எனிமி போப்புக்கு. who asked Faustus to allow him to see Alexander the Great, the famed 4th century BCE Macedonian king and conqueror. அந்த சார்லஸ் 5க்கு வந்து இந்த அலெக்சாண்டர் வந்து பார்க்கணுன்னு ஆசை. அந்த அலெக்சாண்டர் த கிரேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சின்ன வயசுலேயே பாதி உலகத்தை கைப்பற்றினவர், மெசடோனியாவோட த கிரேட் அரசர், கிரேட் கிங் தான் வந்து அலெக்சாண்டர். ஸோ அவர் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்குறாங்க. கிங் சார்லஸ் 5 வந்து யாருக்கிட்ட, டாக்டர் ஃபாஸ்டஸ் கிட்ட. ஏன்னா அவன்கிட்ட பிளாக் மேஜிக் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து அலெக்சாண்டரோட உருவத்தை வந்து வர வச்சிடுறாரு. Faustus conjured up an image of Alexander and Charles is suitably impressed. ரொம்ப அதை பார்த்தோன்னே அந்த சார்லஸ் கிங் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் ஆகிடுறாரு. திரும்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு நைட் ஸ்கூவ்ஸ் அட் Faustus powers and Faustus chastise him by making antlers sprout from his head. Furious, the knight vows revenge. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நைட்னா சோல்ஜர்னு வச்சுக்கலாமே, இந்த இடத்துல ஒரு சின்ன சோல்ஜர் கிட்ட வந்து வம்பிழுக்கிறாரு டாக்டர் ஃபாஸ்டஸ். என்னென்னா அவனோட சக்தியை வந்து அவனோட பிளாக் மேஜிக்கை வந்து பார்த்து அந்த நைட் என்ன பண்ணிட்டான்னா கொஞ்சம் ஏளனமாக கொஞ்சம் கேவலமாக பேசணுன்னே ஃபாஸ்டஸ்க்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்து அவனோட தலையில் வந்து 2 கொம்பை வந்து முளைக்க வச்சிடுறான். முளைக்க வச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்தோன்னே இவனுக்கு வந்து ரொம்ப கோவமாயிடுச்சு நைட்டுக்கு. இவனை டாக்டர் ஃபாஸ்டஸை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறான் நைட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். Okay. Meanwhile, Robin Wagner's clown has picked up some magic on his own, and with his fellow stable hand Raphael, he undergoes a number of comic misadventures. At one point, he manages to summon Mephistopheles, who threatens to turn Robin and Raphael into animals, or perhaps even does transform them. The text isn't clear. Okay, இந்த இடத்துல என்னன்னா, வேக்னரோட கோமாளித்தனமான ஒரு சில பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா, அவனோட ரஃபே இருக்கான்ல, ரஃபே கூட சேர்ந்து அவனோட செவன்களோட சேர்ந்து ரொம்ப ஒரு காமிக்கலான நிறைய ஒரு தவறான நிறைய பிளாக் மேஜிக் வந்து செய்கிறாங்க. செஞ்சோடனே ஒரு கட்டத்தில் வந்து மெஃபிஸ்டோஃபிலிஸை வர வைக்க வந்து ஆர்டர் போடுறான். அவனை மெஃபிஸ்டோஃபிலிஸ் வந்ததுக்கப்புறம் ராபின் அண்ட் ரஃபே 2 பேருமே வந்து ஒரு அனிமல் மாதிரி மாற்றினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மெஃபிஸ்டோஃபிலிஸ் who threatens to turn Robin and Raphael சொல்லிட்டேன் to punish them for their foolishness. அவங்க 2 பேரும் அந்த மாதிரி லூஸு மாதிரி நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணுறத பார்த்து அவனை வந்து அவங்க 2 பேரையும் வந்து தண்டிச்சிட்டாரு. யார் மெஃபிஸ்டோஃபிலிஸ் வந்து அவங்கள வந்து பனிஷ் பண்ணிட்டான். ஓகே, நெக்ஸ்ட். Faustus then goes on with his travels, playing a trick on a horse courser along the way. Faustus sells him a horse that turns into a heap of straw when ridden into the river. Eventually, Faustus is invited to the court of the Duke of Anhalt, where he performs various feats.
இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஃபாஸ்டஸ் வந்து அவனோட ட்ராவலில் தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது வழியில் வந்து ஒரு குதிரை சவாரி செய்கிறவனை வந்து பார்க்குறான். அவனோட அந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி என்ன விளையாடுறான்னா, ஃபாஸ்டஸ் வந்து அவனுக்கு வந்து ஒரு குதிரையை வந்து விற்கிறான். விற்றதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஆற்றுல வந்து அந்த குதிரை சவாரிக்காரன் விட்டோன்னே அது எல்லாமே வந்து வைக்கோல் குவியலாக வந்து மாறிடுச்சு. ஃபைனலாக இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வேன் ஹோல்ட் அப்படின்றவங்க வந்து அவங்களோட அரசவைக்கு வந்து ஃபாஸ்டஸ் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் அங்கே நிறைய ஒரு பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி நிறைய சாதனைகளை வந்து அவர் நிகழ்த்துறாரு. எ மேன் நேம்டு ஓகே அதை சொல்கிறேன், டியூக் ஆஃப் ஆன்கோல் வேர் ஹி பெர்ஃபார்ம்ஸ் வேரியஸ் ஃபீஸ்ட் சொல்கிறான். த ஹார்ஸ் கோர்சர் ஷோஸ் அப் தேர் அலாங் வித் ராபின் அ மேன் நேம்டு டிக். ஆனால் ஏஏ டெக்ஸ்ட்டில் வந்து ரஃபேன் வரும், இங்கே டிக்குன்னு வருது. ஓகே. And various others who have fallen victim to Faustus' tricky, but Faustus cast spells on them and sends them on their way to amusement of the Duke and Duchess. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வைக்கோல் குவியலாக மாறினதுக்கப்புறம் டியூக்கோட அரசவைக்கு வந்து நிறைய பிளாக் மேஜிக் வந்து செஞ்சு எல்லாத்தையும் ஈர்க்கிறாங்களே. இதுக்கிடையில் வந்து ராபின் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இவன் கூட சேர்ந்து யாரு கூட ஃபாஸ்டஸ்க்கு அந்த குதிரையை வந்து விற்று அந்த குதிரையை தண்ணிக்குள்ளே போனோன்னே ஏமாந்தான் பார்த்தீங்களா, அந்த குதிரை சவாரி செய்கிறவனும் ரஃபேவும் சேர்ந்து அங்கே வந்து அவனை பழி வாங்கணும்னு வராங்க. ஆனால் ஃபாஸ்டஸ் வந்து அவங்க மேலே ஒரு சில பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி விட்டுறாரு. ப்ளஸ் டியூக்கு அப்புறம் டச்சஸ் அவங்களோட பொழுதுபோக்குக்கு அவங்க 2 பேரையும் பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி பொழுதுபோக்குக்காக அவங்கள உருவங்கள்லாம் மாற்றி அனுப்பிச்சி விட்டுறாரு. யாரை? ரஃபேயும் அந்த ஹோர்ஸரையும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட கதை வந்து கிளைமேக்ஸை நோக்கி போயிடுச்சு. As the 24 years of his deal with Lucifer come to close, Faustus begin to dread his impending death. He has Mephistopheles call up Helen of Troy, the famous beauty from the ancient world, and uses her presence to impress a group of scholars. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, ஃபைனல் ஸ்டேஜில் வந்து லூசிஃபர் வந்து தன்னோட லூசிஃபருக்கும் ஃபாஸ்டஸ்க்கும் அந்த 24 years அக்ரிமெண்ட் வந்து முடிவுக்கு வருது. அப்போ ஃபாஸ்டஸ் வந்து அந்த வர இருக்கும் மரணத்தை நினச்சி ரொம்ப வந்து பயப்படுறான். ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற ஸ்காலர்ஸ்க்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், அதை பற்றி மறக்கணுன்றதுக்காக அவனோட பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி ஹெலன் ஆஃப் ட்ராய், அந்த பியூட்டிஃபுல் ஹெலன் ஆஃப் ட்ராய், அந்த பொண்ணை வந்து ட்ராய்லேயே வந்து ரொம்ப அழகான ஒரு பொண்ணை வந்து அவங்கள தான் ஹெலன் ஆஃப் ட்ராயின்னு சொல்லுவோம். ட்ராயின்னு சொல்லிட்டு ஒரு படமே வந்துச்சு, ஒரு பொண்ணுக்காக போகிற நடக்கும்ல, அந்த பொண்ணை வந்து வர வச்சு எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற அறிஞர்களுக்கு வந்து ஒரு அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணுன்றதுக்காக அந்த ஹெலன் ஆஃப் ட்ராயை வர வச்சு எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான். அப்போ வந்து ஒரு ஓல்டு மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, an old man urges Faustus to repent, but Faustus drives him away. Faustus summons Helen again and exclaims rapturously about her beauty, but time is growing short. Faustus tells the scholars about his pact, and they are horror stricken and resolve to pray for him. இப்போ என்னென்னா, அந்த லூஸ் மாதிரி அந்த ஹெலன் ஆஃப் ட்ராயை வர வச்சது அந்த யாருக்குமே பிடிக்கல. அந்த ஓல்டு மேன் வந்து ஃபாஸ்டஸ் கிட்ட வந்து நீ வந்து இன்னும் மனம் திருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ளஸ் ஃபாஸ்டஸ் வந்து அவங்கள விரட்டி அடித்து மறுபடியும் ஹெலன் ஆஃப் ட்ராயை வந்து வரவழைச்சு அவங்களோட அழகை பற்றி அப்படியே உற்சாகமாக வந்து ரொம்ப சவுண்டாக கூச்சலிட்டுறாரு. ஆனால் வந்து அவங்களோட டைம், டாக்டர் ஃபாஸ்டஸோட டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, சாக போகிற டைம். அவர் வந்து எல்லாருமே இங்கே இருக்கிற ஸ்காலர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து பயந்துட்டு அவங்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறாங்க. ஃபைனலாக என்ன ஆகுதுன்னா, ப்ரே பண்ணுறாங்க எல்லாருமே அந்த ஃபாஸ்டஸ்க்காக. ஆன் த ஃபைனல் நைட் பிஃபோர் த expiration of the 24 years, Faustus is overcome by fears and remorse. He begs for mercy, but it is too late. At midnight, a host of devils appears and carries his soul off to hell. என்னதான் வந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும், என்னதான் அவங்க ப்ரே பண்ணாலும் 24 years அக்ரிமெண்ட் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. ப்ளஸ் அதுக்கு முந்தின நாள் இரவில் வந்து ஃபாஸ்டஸ் வந்து ரொம்ப பயந்து ப்ளஸ் ஒரு வருத்தம் கலந்த ஒரு ஃபீலிங்ஸில் வந்து இருக்கார். அவங்க வந்து மெர்சி கருணை கேட்குறாரு. ஆனால் யாருமே வந்து கருணையை கொடுக்கல. ஆனால் அது ரொம்ப
தாமதமாயிருச்சு. ப்ளஸ் ஒரு நள்ளிரவில் மிட் நைட்டில் ஏராளமான ரொம்ப நிறையா டெவில்ஸ் வந்து அவனுக்கு முன்னாடி தோன்று அவனோட ஆன்மாவை வந்து நரகத்துக்கு வந்து எடுத்து போயிட்டுருக்காங்க. In the morning, the scholars find Faustus' limbs and decide to hold a funeral for him. அவன் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து அவன் பிளட்டில் அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்த மாதிரி லூசிஃபருக்கும் மிஸ்டோஃபிலிஸ்க்கும் 24 years ஆஃப் பிளாக் அவனோட அக்ரிமெண்ட் முடிஞ்சு அவனோட சோலை வந்து அந்த லூசிஃபர் அந்த ஹெல்லுக்கே வந்து கொடுத்துட்றான். எல்லா டெவில்ஸும் வந்து அவனை அடிச்சு கொன்று தூக்கிட்டு போயிருதுங்க ஹெல்லுக்கு ஃபைனல் கிளைமேக்ஸில். கொன்னதுக்கப்புறம் ஃபைனலாக அடுத்த நாள் மார்னிங் வந்து அங்கே இருக்கிற ஸ்காலர்ஸ் எல்லாருமே ஃபாஸ்டஸோட கை காலெலாம் கண்டுபிடிச்சி அவருக்கு வந்து இறுதி சடங்கை வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இதுதான் வந்து கதையோட கிளைமேக்ஸ். கண்டிப்பாக இந்த டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து ஒரு ட்ராஜடி தான், ஆனால் சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிறிஸ்டோபர் மார்லோவ் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸோட கதை. இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய கதைகள் நான் போடுறேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டிஆர்பியில் வர எல்லா டாப்பிக்குமே போட போகிறேன். இது வந்து யூனிட் 1 வந்து இந்த டாபிக் இருக்குது. அடுத்தது யூனிட் நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.